ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. இன்னைக்கு வந்து ஆச்சி பானிபூரி கிட் வச்சு பானிபூரி தான் செஞ்சு பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆசை இது. இன்றைக்கி செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த கிட்டில் வந்து ஸ்வீட் சட்னி, அப்புறமா மின்ட் பவுடர், அதோட சேர்த்து மசாலா பவுடர், கிழங்குல சேர்க்குற மசாலா, பானிபூரி 25 பூரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பூரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். கிழங்குல வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் அதோட சேர்ந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணணும், அதாவது கிழங்கு எவ்வளோ வேக வைக்கணும், அந்த பவுடர் இருக்குல்ல, பானி தண்ணி கலக்கிறதுக்கு ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்களே, அந்த பவுடரில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றது முதற்கொண்டு பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சேன். சாப்பிடும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னடா தொண்டை அங்கங்கே கவுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு அடுத்ததாக வந்து பானி சாரி இது புதினா பவுடர்னு போட்டிருந்தாங்க. அதுவும் போட்டுட்டு அதோட சேர்த்து 250 ml தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஊற்றிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஸ்வீட் சட்னி தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பட் நான் வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் எனக்கு இருந்த மாதிரி இல்லை. என்னோடய ஸ்டைலில் நான் பானிபூரி எப்படி செய்வேன் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.